ஒரு பட்டியல் வாசித்தாங்க. 234 சட்டமன்ற தொகுதியில் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அத்தனை கட்சி அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அத்தனை கட்சியும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நல்ல கோரிக்கையை அனைத்து கட்சியுடைய தலைவர்களையும் அவர்கள் நேரில் சந்தித்து அதை அந்த லெட்டரை வழங்கி அதற்கு முன்னாள் உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் நாடாளுக்கே உரிய மகத்துவம் வாய்ந்த பெருமை. அந்த பெருமை நாடாளுமன்ற சும்மா எப்பவுமே பழைய தொழில் பார்க்கிறாங்க, கல்கட்டி ஆவணம் பார்க்கிறாங்க. அதை பேசினா ஒரு ஸ்டெப் கீழே அப்படி ஒரு ஸ்டெப் மேல வந்தாச்சுன்னா அண்ணாச்சி மணியை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் சுருக்கு பயில கெட்டு வச்ச மாதிரி வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அண்ணாச்சி மரங்களே மணிகளை அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே தெரியாது. ஒரு நச்சரிப்பு, ஒரு கிண்டல், இந்த மாதிரி சொன்னேன். நம்ம பார்த்தோம் நாடகங்கள்லாம். எந்த இடத்துல எந்த தொழில நாங்கள் முன்னுக்கு போறோம் சொல்லிய உனக்கு போட்டிய நாங்கள் வரோம் சொன்னோம். பத்திரிகை ஓடலாம், பத்திரிகை ஓடுறதுக்கு ஜாமானா பத்மஸ்ரீ டாக்டர் சின்னையா அவர்கள் இருந்தார்கள். ஒரு சமுதாயம் பெருசா பயங்கரமா போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜவுளி நம்மளால் வர முடியாதா? சரவணாசுவர் வந்து காமிச்சாங்க. உணவு போன்ற தொழில நம்மளால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சமுதாயம் இருந்துச்சு. அந்த சமுதாயத்தை மீறி நம்மளால் வரணும். சமூகம் நல்லா சொல்லுவீங்க. நடிகர் அப்படின்னு போனாலும் நம்ம ஆளுக்கு பெரிய டாப் ஸ்டாரா இருக்கிறாங்க. டைரக்டரா இருந்து பார்த்தாலும் டாப் ஸ்டாரா இருக்கிறாங்க. இசையமைப்பாளரா இருந்து பார்த்தாலும் அதையும் டாப் ஸ்டாரா இருக்காங்க. சரி, ஒரு ஸ்டெப்ல நீங்க என்ன வேற யாரும் நீங்க சொல்ல முடியுமா? அதான் எவ்வாறு முடியுமான்னா எங்க ஊர்லயே இருக்காங்க அண்ணாச்சி டிவி வழிபடாதீங்க. அதனால எங்க போனீங்கன்னா கிண்டல் அடிச்சாலும் நக்கல் அடிச்சாலும் நாங்க சிறந்த பாப்பா சீரிவோம். ஆனா பழகி கொடுத்தா பாடுவது பசுவா இருக்கும். அதான் கண்கள் மூலம் காதல் மொழி பேசி, கைகள் மூலம் ஜாடை மொழி பேசி, உதவிகள் மூலம் உச்சரிக்காமல் உள்ளத்து மொழி பேசி, தென்றலாய் வீசி தேர்தலில் பேசி எல்லோரும் மனத்தையும் யாசிக்கும் தன்மை பெற்ற ஒரே இனம் சமூகம் நாடா 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 மருத்துவ கரங்களை தூக்கி அவர்களை உயர்த்தி ஆதரவாக வேண்டும் என்ற எண்ணம் படைத்த சமூகமும் நாடா நாடா நாடா. சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஜே. முத்துரமேஷ் அவர்கள் பல பட்டியல் எடுத்தார்கள். எனக்கு முன்பு ஒரு அன்பு சகோதரர் மிக சிறப்பாக மத்திய அமைச்சரவையில் இதுவரைக்கும் கேபினட் அந்தஸ்தில் நம்முடைய நாடா இல்லை என்ற ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்தார்கள். முதலில் நமது நாடாளுமன்ற வாயிலாக அதனை இப்போது இருக்கும் மத்திய அரசு பாஜக அண்ணன் மாவட்ட தலைவர் சித்தராஜன் வாயிலாக கூட அண்ணன் அவர்கள் எடுத்து அதை நிறைவு செய்வதற்காக அத்தனை பெருசு இருக்கு. நமக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு என்ன திறமை இல்லை. உலக அளவில் போனோம்னா சினிமா உலகத்துல கூட அமர்வுகள் இருக்காது. இன்னும் நீங்க கம்ப்யூட்டர் சாப்பிடுவது அதை போனோம்னா திருச்செந்தூர் கோயில மிக அழகாக மாற்றி கொண்டு சிவனால இல்லாத ஒரு இடத்துல கோரிக்கை காமிச்சு யாராலே முடியாது. இருந்தாலும் அந்த வாயிலாக அந்த கோரிக்கையை உங்கள் மத்தியில் உங்களில் ஒருவனாக நாடாளில் ஒருவனாக இருந்து அதை சொல்ல விரும்புகிறேன். வேறொன்று இல்லை. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஜனாதிபதி. ஏன் ஜனாதிபதி நாடாளுமன்ற ஒரு தேர்தலுக்கு யாருக்கும் ஒரு மனசு வரலையா? நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு காலம் முடிந்த பின்பு நாடா சமுதாயத்திலிருந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுத்து
அதை அந்த ஆசையை நிறைவு செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய கோரிக்கையை அந்த முதலமைச்சர் அவர்கள் வாயிலாக அந்த மாவட்ட தலைவர் சுப்ராயன் வாயிலாக பாஜக தலைவர்கள் தெரிவித்து அதை பெற்று தருமாறு அன்போடு உங்களை வேண்டுகிறேன். அவர் ஆகலையா? அதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நான் ஆளுநர் அழைத்து அடுத்த நிர்வாக தலைவருக்கு வரணும் அப்படின்னா எங்க அக்கா பகுதி சேர்க்காங்க. மத்திய அமைச்சர்கள் இடம் வேற சமுதாயப்படி ஆக்கிருக்கணும் அந்த மாதிரிதான் அண்ணன் கொண்டாடுறாங்க. எதை எடுத்தாலும் குறித்த அன்புவான சுப்ரீம் அதனால நான் அடுத்து ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இருக்கணும். அதை வேண்டுமாக நான் உங்களை எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான் எப்பவுமே அந்த வைணவத்தில் தம்பி ராஜா எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் பேரு நெப்போலியன் ஹில் என்பவர். என்ன சொன்னார்னா, ஒருவர் இலக்கை அடைவதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டால் அந்த இலக்கை அடைவதற்கான பயணத்தின் மீது நம்பிக்கையை வைத்தால் போதும், அந்த நம்பிக்கை அந்த இலக்கை அடைவதற்கு துணை புரியும். ஆகவே நாடா சமுதாயத்தின் இலக்கு என்னவோ மிகப்பெரிய இலக்காக ஜனாதிபதி வேட்பாளர் அதிலிருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய இலக்கை அடைய, நம்முடைய எண்ணங்களை செயல்படுத்த அனைவரும் ஒன்றிணைவோம், செயல்படுவோம், ஒற்றுமையாக இருப்போம், பாடுபடுவோம். காமராஜர் அவர்களின் உங்களால் முடிவுமே அவருடைய வாக்கை சொல்லி உங்களுக்கு நன்றி.